நாங்க இந்தியா கூட வேர்ல்ட் கப் மேட்ச் ஆட விரும்பலன்னு பாகிஸ்தான் கவர்மெண்ட் இப்ப ஆணித்தரமா முடிவெடுத்திருக்காங்க. என்னதான் ஐசிசி உள்ள பூந்து இந்த இஷ்யூவை சால்வ் பண்ண ட்ரை பண்ணாலும் பாகிஸ்தான் டீம் விடாம பிடிவாதம் பிடிக்கிறதால பல கோடி ரூபாய் ரெவன்யூ லாஸ் ஆக வாய்ப்பு இருக்கு. பாகிஸ்தான் டீம் இந்த மேட்சை பாய்காட் பண்றதால இந்தியன் டீமுக்கு ஆடாமலே 2 பாயிண்ட் ஈஸியா வரும். பட் பாகிஸ்தான் டீமோட இன்டென்ஷனை பொறுத்தவரை இந்தியன் டீம் கிட்ட போய் லாஸ் ஆக கூடாது. இதை பத்தி தான் அவங்க ஃபுல்லா ஃபோக்கஸ் பண்றாங்க. ரீசெண்டா இந்தியா பாகிஸ்தான் பிளே பண்ண வேர்ல்ட் கப் அண்டர்-19 மேட்ச்ல பாகிஸ்தான் டீம் குயிக்கா சேஸ் பண்ணிருந்தா செமிஃபைனலுக்கு குவாலிஃபை ஆகிருப்பாங்க. பட் இந்தியா கிட்ட தோக்கக்கூடாதுன்ற எண்ணத்துல பிளே பண்ணதால கடைசியில பல்ப் வாங்கி நாக் அவுட் ஆகியிருப்பாங்க. இந்தியா நியூசிலாந்து டீமை போட்டு புரட்டி எடுத்ததெல்லாம் பாகிஸ்தான் கண் முன்னால வந்து போனதால தான் அவங்க இந்த மேட்சை பாய்காட் பண்றாங்கன்னு சில பேர் கருத்து சொல்றாங்க. இந்தியா பாகிஸ்தான் மேட்சுக்கு இன்னும் 2 வாரம் இருக்கு. அதுக்குள்ள இந்த இஷ்யூவை சால்வ் பண்றாங்களா இல்ல ஐசிசி பாகிஸ்தான் தலை மேல தட்டி பிளே பண்ண வைக்க போறாங்களான்றத கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஆஸ்திரேலியா விசஸ் பாகிஸ்தான் பிளே பண்ண 3rd T20 மேட்ச்ல பாகிஸ்தான் டீம் 20 ஓவர் முடிவில் 6 விக்கெட் விட்டு 207 ரன் எடுத்திருப்பாங்க. இந்த டார்கெட்டை ஆஸ்திரேலியா டீம் சேஸ் பண்ண முடியாம 96 ரன்ஸ் கால் அவுட் ஆகி இந்த மேட்ச்ல மோசமா லாஸ் ஆகியிருப்பாங்க. பாகிஸ்தான் டீம் கேப்டன் சொன்ன மாதிரியே ஆஸ்திரேலியா டீமை ஒயிட் வாஷ் பண்ணி சம்பவம் பண்ணிருக்காங்க. ஆஸ்திரேலியா டீம் இந்த பக்கம் வேர்ல்ட் கப் முன்னாடி ஆஸ்கர் அவார்டு ஆக்டிங் போட்டு இந்த சீரீஸ்ல இப்போ லாஸ் ஆகியிருக்காங்க. இந்த மேட்ச்ல கேமரான் கிரீன் அவுட் ஆயிட்டு போகும்போது உஸ்மான் தாரிக்கோட போலிங் ஆக்ஷன் சக்கடிக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு போயிருக்காரு. இங்கிலாந்து விசஸ் ஸ்ரீலங்கா பிளே பண்ண 3rd T20 மேட்ச்ல ஸ்ரீலங்கா டீம் முதல்ல பேட்டிங் பண்ணிருப்பாங்க. ஸ்ரீலங்கா டீமோட பேட்ஸ்மேன்ஸ் எல்லாம் பக்கவா பிளே பண்ணி ஆளுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணதால இன்னிங்ஸ் முடிவில் 5 விக்கெட் விட்டு 189 ரன் எடுத்திருப்பாங்க. ரெயின் வந்ததால இங்கிலாந்து டீம் இந்த மேட்சை டக்கோத் லூயிஸ் மெத்தட் படி 6 விக்கெட்ல வின் பண்ணிருப்பாங்க. வெஸ்ட் இண்டீஸ் விசஸ் சவுத் ஆப்பிரிக்கா பிளே பண்ண 3rd T20 மேட்ச்ல ரெயின் வந்ததால டக்கோத் லூயிஸ் மெத்தட் படி வெஸ்ட் இண்டீஸ் டீம் இந்த மேட்ச்ல வின் பண்ணிருக்காங்க. டிசி விசஸ் யூபி பிளே பண்ண WPL மேட்ச்ல யூபி டீம் 20 ஓவர் முடிவில் 8 விக்கெட் விட்டு 122 ரன் எடுத்திருப்பாங்க. டிசி டீம் இந்த டார்கெட்டை கம்ஃபர்டபுளா சேஸ் பண்ணி பிளே ஆஃப்ஸ் மேட்சுக்கு இப்ப குவாலிஃபை ஆகிருக்காங்க. WPL ஓட ஹிஸ்டரியில முதல் முறையா எம்ஐ டீம் பிளே ஆஃப்ஸ்க்கு குவாலிஃபை ஆகாம இப்ப எலிமினேட் ஆயிருக்காங்க.